ஆரம்பத்துல இந்த படம் ஒரு காதல் கதையா தான் உருவாச்சு. அதுலயும் இந்த குள்ள கமல் கேரக்டரை டெக்னாலஜியே பெருசா இல்லாத அந்த காலத்துல ஸ்கிரீன்ல ரொம்ப நேரம் கொண்டு வர்றது கஷ்டம் அப்படிங்கறதுனால படத்துல ஒரு சின்ன போர்ஷன்ல மட்டும் வர்ற மாதிரி பண்ணிருந்தாங்க. 10-15 நாள் ஷூட்டிங்க்கு அப்புறம் எடுத்த ஃபுட்டேஜை எடுத்து பார்த்தப்ப அந்த படக்குழுவுக்கு அது பெருசா இம்ப்ரெசிவா இல்லாம போகுது. அதனால அந்த படம் பாதியிலேயே நிறுத்தப்படுது. எடுத்த ரஷ்ஷ ஒரு நாள் கமலஹாசன் பஞ்சு அருணாச்சலம் கிட்ட காட்ட அதை பாக்குற அவரு இந்த குள்ள கேரக்டர் தான் ஹீரோ, அவனை மெயினா வச்சு அப்பாவை கொன்னவங்களை பழி வாங்குற ஒரு கமர்ஷியல் படத்துக்கான கதையை போற போக்குல அப்படியே சொல்ல அந்த கதைக்கு கமலஹாசனே திரைக்கதை எழுதி அவரே ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் இப்ப நாம கொண்டாடுற அபூர்வ சகோதரர்கள். அபூர்வ சகோதரர்கள்ங்கிற பெயரை கேட்டதும் இந்த படத்தோட பெயர் தானே ஞாபகம் வரும். ஆனா இதே பெயர்ல தமிழ்லயே ஏற்கனவே ஒரு படம் 1949லயே வந்திருக்கு. த கார்சிகன் பிரதர்ஸ்ங்கிற ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட அந்த அபூர்வ சகோதரர்கள் படத்தோட கதையும் அப்பாவை கொன்னவங்களை பழி வாங்குற இரட்டையர்களோட கதை தான். இந்த கதையும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான கதை அப்படிங்கிறதுனால அந்த படத்தோட டைட்டிலையே இந்த படத்துக்கும் வச்சுட்டாங்க.